அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கிற காணொளி தமிழ் இலக்கிய வரலாற்று தகவல் மதுசா விமலானந்தன் ஐயா அவர்களுடைய குறிப்புகளை தான் பார்த்துட்ருக்கோம். ஏற்கனவே பல காணொளிகள் போட்டிருக்கோம். புதுசாக வரீங்க அப்படின்னா அதையும் போய் பாருங்கள். அதனுடைய தொடர்ச்சியாக தான் இந்த காணொளி. 14 கீழ்கணக்கு நூல்களை பற்றி பார்க்க போகிறோம். 14 மேற்கணக்கு ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். சங்கம் பற்றிய செய்திகளும் பார்த்துருக்குறோம். இதுக்கு முன்னாடி போட்டிருக்கிற காணொலிகள் போய் பார்த்துருவாங்க. அதனோட தொடர்ச்சி தான் இதுவும். இந்த சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் செய்யுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சிங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த காணொலிகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். 14 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அது நீதி நூல்களை தான் சொல்லலாம். அறம்பொருள் இன்பம் எனும் 3ஐயோ அன்றி 1ஐயோ 5ஓ அல்லது அதைவிட குறைந்த அடிகளிலோ வெண்பா யாப்பில் பாடக்கூடியது கீழ்கணக்கு. அடிநிமிர்ப்பில்லா செய்யுள் தொகுதி அறம்பொருள் இன்பம் அடுக்கி திறம்பட உரைப்பது கீழ்கணக்கு என்று பன்னிரு பாட்டியல் குறிப்பிடுகிறது. இந்த வரிகளை கொடுத்துட்டு இதை யார் சொல்கிறா, எந்த நூல் சொல்லுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பன்னிரு பாட்டியல் சொல்லுது. அதே போல் கீழ்கணக்கு என்னும் தொடர் முதல்ல நன்னூல் மயிலநாதருடைய உரையிலும் தொல்காப்பியத்தினுடைய பேராசிரியர் உரையிலும் வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் 18 நூல்கள் இருக்கிறது. காசுப்பிள்ளை அவர்கள் திருக்குறளை, காசுப்பிள்ளை போன்றோர் திருக்குறளை குறிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, முப்பால் அப்படிங்கிறது சிவராஜ பிள்ளை, சிவை தாமோதரம் பிள்ளைலாம் திருக்குறள் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் காசுப்பிள்ளை அது திருக்குறள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்நிலை என்ற நூலை பதிப்பித்தவர் காசுப்பிள்ளை தான். 18 நூல்களில் அகம்பற்றிய நூல்கள் அதுதான் இப்போ நம்ம பார்க்குறோம். 5 50 அகம்பற்றிய நூல் முல்லை குறிஞ்சி மருதம் பாலை நெய்தல் என்ற வைப்பு முறையில் ஒவ்வொரு திணைக்கும் 10 பாடலாக 50 பாடல்கள் இடம்பெற்றிருக்கிற திணைக்கு 10 பாட்டு, 5 × 10 50 பாட்டு. மாறன் புரையன் அவர்கள் இயற்றியிருப்பார் கிபி 4ஆம் நூற்றாண்டு. இந்த பாட்டு களிறுபிடியை குளிப்பாட்டல், களை பிணையை நீருண்ண செய்தல், பிரிவாற்றாமையால் வளைகழல், யானை புலிக்கு விருவுதல், கொல்லர் தெருவில் ஊசி விற்றல் போன்ற பழமொழிகளெல்லாம் இந்த 5 50 இடம்பெற்றிருக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா 5 70 ஒவ்வொரு திணைக்கும் 14 பாட்டு, மொத்தம் 14 × 5 70 பாட்டு இடம்பெற்றிருக்கிறது. இது பார்த்திங்கன்னா குறிஞ்சி முல்லை பாலை மருதம் நெய்தல் என்ற முறை வைப்பில் வைத்திருக்கிறார்கள். 5 50 மூவாதையார் அவர்கள் எழுதினார் கிபி 5ஆம் நூற்றாண்டு. மகளிருக்கு இடக்கண் துடித்தல், தும்மல் வருதல், ஆந்தை அலறல், நற்கனவு காண்டல் நன்னிமித்தங்களாக சொல்லப்படுவது இந்த 5 70. மணக்காலத்தை தலைவன் கூறும் உறுதிமொழிகளை தலைவி உறுதி பெறுவது போன்ற பழக்கங்கள் இதில் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. திணைமொழி 50 திணைமொழி 50 பாடியவர் கண்ணம் சேந்தனார் அவர்கள். இதுலேயும் பார்த்திங்கனாக்க குறிஞ்சி பாலை முல்லை மருதம் நெய்தல் என்னும் முறையில் வைத்திருக்கிறாங்க. அருவி அழகாக புனையப்பட்டிருக்கிறது இந்த திணைமொழி 50. அடுத்து திணை மாலை 150 கனிமேத அவையர் அவர்கள் பாடியிருப்பார். திணைக்கு 30 பாடல்களாக குறிஞ்சி நெய்தல் பாலை முல்லை மருதம் என்ற முறையில் வைத்திருக்கிறாங்க. திருமணத்திற்கு பொருள் வாங்கக்கூடாது அப்படிங்கிற செய்தியை திணைமாலை 150 வச்சுருக்கிறாங்க. ஒரு திணைக்கு 30 பாட்டுனாக்க 150 பாட்டு, 15. அதே மாதிரி திருமணத்திற்கு பொருள் வாங்கக்கூடாது அப்படிங்கிற செய்தி சொல்லியிருக்கிறாங்க. தென்னிய முயற்சியின் பலனை இம்மையினாய் அடையலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஒரு கருணமின்றி உலகு பாலாக இரு சுடரும் போந்தன என்கிறது. ஒரு சுடருமின்றி உலகு பாலாக இரு சுடரும் போந்தன என்று சொல்லக்கூடிய நூல் திணைமாலை 150. அடுத்து கார் 40 ஆற்றியிருத்தல் கூறக்கூடிய செய்தி. முல்லைக்குரிய உரிபொருளாக கார் என்பது இருக்கும். கார்காலம் கார். மதுரை கண்ணங்கூத்தனார் அவர்கள் பாடியிருப்பார். கார் 40 5ஆம் நூற்றாண்டு. செல்வர் மனம் போல கவிஞன்ற நல்கூர்ந்தார் மேனிபோல் புல்லென்ற காடு என்ற சிறப்பு இந்த முல்லைக்காரில் இடம்பெற்றிருக்கிறது. கார்காலம் கார் 40 மதுரை கண்ணங்கூத்தனார் அவர்கள். அடுத்து கைநிலை திணைக்கு 12ஆக 60 பாடல்கள் இருக்குது.
குறிஞ்சி, பாலை, முல்லை, மருதம், நெய்தல் என விரிவுபட்டிருக்கிறது. 5 60 என்ற பெயரோடு இது இடம்பெறுகிறது. கைநிலை. பொல்லங்காடனார் அவர்கள் தலைவியின் நெஞ்ச நிலை சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து களவழி 40 போர்க்களத்தை நிலைக்களனாக கொண்டது. 40 வெண்பாக்கள். பெரும்பாலான பாடல்கள் களம் என முடிகிறது. சோழன் செங்கண்ணானுக்கும் சேரன் கணைக்கால் இருமறைக்கும் நடந்த போரில் சேரன் சிறைப்படுத்தப்படுகிறான். அவனை விடுதலை செய்ய பொய்கையார் பாடியக்கூடியது இந்த களவழி 40. பிற்கால பரணி இலக்கியத்திற்கு கால்கோலாக விளங்கியது இந்த களவழி 40 தான். இதை கூட ஏற்கனவே வினாக்களாக கேட்டிருக்கிறாங்க. பிற்கால பரணி இலக்கியத்திற்கு கால்கோலாக விளங்கிய நூல் எந்த நூல்னு களவழி 40. அதேபோல் இன்னா 40 கபிலருடைய பாட்டு. இன்னின்ன துன்பம் பயக்கும் என 40 வெண்பாக்கள் இடம்பெறுகிறது. 164 இன்னா செய்திகளை சொல்லியிருக்கிறாங்க. அந்தணர் வீட்டில் கோழியும் நாயும் புகழ் இன்னா, ஊனை தின்று ஊனை பெருக்காமை இன்னா அப்படிங்கிற செய்தியெல்லாம் இன்னா 40 தான் சொல்லியிருக்கிறாரு கபிலர் அவர்கள். அடுத்து இனியவை 40 பூதம் சேந்தனார் அவர்கள் பாடியது. கிபி 5ஆம் நூற்றாண்டு. கடன்படா வாழ்வு இனிது வருவாய்க்கேற்ற செலவு செய்தல் நன்று என்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த திரிகடுகம் நல்லாதனார் அவர்கள் மருந்தினுடைய பெயர்களை சொல்லியிருப்பாங்க. கடுகம் என்பது காரமுள்ள பொருள் தான். சுக்கு, மிளகு, திப்பிலி இந்த 3 சேர்ந்தது தான் திரிகடுகம். திரி என்றால் 3 அப்படின்னு அர்த்தம். 100 பாட்டு நல்லாதனார். கடனின்றி வாழ்தல், வருவாயில் கால் பகுதியை அறம் செய்தல், குளித்த பின் உணவு கொள்ளுதல், கொடுங்கோளரசன் இருக்கும் நாட்டில் மழை பெய்யாது, பகலினும் பார்ப்பாரை தீபோல உலக வேண்டும். இந்த மாதிரி நன்மை தரக்கூடிய 66 பாடல்கள் 66 செய்திகளையும் தீமை தரக்கூடிய 34 செய்திகளையும் இந்த பாட்டுக்குள்ளே சொல்லியிருக்கிறாங்க நம்ம நல்லந்தவனார் அவர்கள். அடுத்து ஏலாதி கனிமேதாவையர் அவர்கள். ஏலம் இதுவும் மருந்து பொருள் தான். ஏலம், லவங்கம், சிறுநாவற்பூ, சுக்கு, மிளகு, திப்பிலி இதெல்லாமே 80 பாட்டில் இருக்குது. கனிமேதாவையர் வடமொழி புலமை மிக்கவராக வீற்றிருக்கிறார். உணவு கொடுப்பதே உயர்வான அறம் என்று சொல்லக்கூடிய நூல் ஏலாதி. இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. அடுத்தது சிறுபஞ்ச மூலம் காரியாசான். இதுவும் பார்த்திங்கன்னா மருந்தினுடைய பெயர் தான். மூலம்னா வேறு, பஞ்சம்னா 5. கண்டங்கத்திரை, சிறுவிழுதினை, சிறுமல்லி, பெருமல்லி, சிறு நெருஞ்சி இந்த 5 வேர்களை பற்றி 5 மருந்து நிலைகளை பற்றி சொல்கிறாங்க காரியாசன். இவர் தோற்கன்றை காட்டி பால் கறக்கும் வழக்கு, ஞானத்தால் தான் வீடு பேறு கிடைக்கும் அப்படிங்கிற செய்தியை சொல்லக்கூடியது நூல் சிறுபஞ்ச மூலம். அடுத்து ஆச்சாரக்கோவை. ஆச்சாரம் அப்படின்னா ஒழுக்கம், கோவைனா அடுக்கி கூறுதல் அப்படின்னு அர்த்தம். ஒழுக்கங்களை அடுக்கி கூறுவது ஆச்சாரக்கோவை. 100 வெண்பா. ஆச்சாரக்கோவை ஆரிடம் என்னும் வடமொழி நூல் இதன் மூலமாக இருக்கிறது. தௌமியர் பாண்டவருக்கு கூறிய உபதேசத்தை ஒட்டியது இந்த ஆச்சாரக்கோவை. பெருவாயில் முள்ளியார் அவர்கள் பாடியது. அது நான்மணி கடிகைன துண்டு என்ற பொருள். நன்மக்கள் எக்குடியினும் பிறப்பர். அதை பாடியவர் நம்ம விளம்பி நாகனார். 104 பாட்டு. வெல்வது வேண்டின் வெகுளி விடல் அப்படிங்கிற செய்தி இடம்பெற்றிருக்கிறது. எருதுடையான் வேளாளன் ஏலாதான் பார்ப்பான் அப்படிங்கிற செய்தியெல்லாம் நான்மணிக்கடிகளை இடம்பெற்றிருக்கிறது. நான்மணிக்கடிக்கை பொறுத்த வரைக்கும் மனைக்கு விளக்கம் மடவாள் தனக்கு தகைசால் புதல்வருக்கு கல்வி அப்படிங்கிற செய்தி நான்மணிக்கடிகை தான் சொல்லியிருக்குது. அடுத்து முதுமொழி காஞ்சி நிலையாமையை பற்றி சொல்லக்கூடியது. 10 பாட்டு நூலிலேயே 10 பிரிவுகளாக இருக்கிறது. ஒவ்வொரு 10 ஆறுகளி உலகத்து மக்கட்கலாம் அப்படிங்கிற செய்தி இடம்பெற்றிருக்கிறது. அறிவு 10 அல்ல 10 என தலைப்பனை பெற்றது இந்த முதுமொழி காஞ்சி. குறள்வெண் செந்துரையால் அமைந்த 100 பாட்டு. கூடலூர் கிளார் அவர்கள் பாடியிருப்பார். கல்வியினும் ஒழுக்கமே உயர்ந்தது, கொடையை விட வாய்மையே சிறந்தது, உணர்விலாருக்கு வாழ்வும் சாவே, புகழை விட பெரியதோர் எச்சமில்லை அப்படிங்கிற செய்தியை முதுமொழி காஞ்சி தான் சொல்லியிருக்கிறது. நிலையாமையை உணர்த்தக்கூடியது. மதுரை கூடலூர் கிளார் அவர்கள் பாடியிருப்பார். பழமொழி 400 முன்றுரை அரையனார் அவர்கள். பழமொழி 400 பாட்டு. கரிகாலன், புர்க்கை பாண்டியன், பாரி, பேகன், மனுநீதி சோழன் இது போன்ற செய்திகளை சொல்லியிருப்பாங்க. கல்கானின்
கல்காணின் நாய் காணாவாறு குலவிச்சை கல்லாமல் பாகம்படும் முறைமைக்கு மூப்பு இளமையில் நிறைகுடம் நீர் தழும்பலில் திங்களை நாய்குரைத்தற்று நுணலும் தன் வாயால் கடும். இதெல்லாமே பழமொழி 400 தான். அடுத்து நாலடியாரை பொறுத்த வரைக்கும் நாலடி 400 என்று அழைக்கக்கூடிய நூல். நாலடியாரை படியவர் சமண முனிவர்கள். வச்சிரநந்தி தோற்றுவித்த சங்ககால புலவர்கள் தனிப்பாடலாக இந்த நூல் இடம்பெற்றிருக்கிறது. இதை தொகுத்தவர் பதுமனார் அவர்கள். கடவுள் வாழ்த்து பாட்டு. முத்தரையர் பற்றிய செய்தி இந்த நாலடியார்கள் தான் சொல்லியிருப்பாங்க. திருக்குறளோடு இணைத்து பேசக்கூடிய பெருமை பெற்ற நூல் நாலடியார் தான். போப்பையரால் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. நெல்லுக்கு உமையுண்டு, நீருக்கு நுரையுண்டு, புள்ளிதழ் பூவிற்கு உண்டு அப்படிங்கிற செய்தி இதில் தான் இடம்பெற்றிருக்கிறது நாலடியாரில். பிறன்மனை நயந்தாருக்கு கொலை தண்டனை நல்கள் என்று செய்தி இடம்பெற்றிருக்கிறது. எருமை கடாவினை பூட்டி ஏறு உழுத செய்தி நாலடியாரில் தான் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது மிக முக்கியமான நூல் திருக்குறள். அறம்பொருள் இன்பம் என்ற முப்பாலை கொண்டது. 133 அதிகாரம், 1330 குறள்கள். குறள் முப்பால் உத்திரவேதம், தெய்வநூல், பொய்யாமொழி, வாயுரை வாழ்த்து, தமிழ்மறை, பொதுமறை, உத்திரவேதம், திருவள்ளுவ பயன் என்ற செய்திகள் திருக்குறளுக்கு சொல்கிறாங்க. சிறப்பு பெயராக 18 உரை எழுதியிருக்கிறாங்க. பரிமேலழகருடைய உரை தான் சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. திருக்குறளை பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இப்பாவலரும் இயல்பவி வள்ளுவனார் முப்பால் மொழிந்தமொழி என்று கல்லாடர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறாரு. ஓதற்கு எளிதாய் உணர்வதற்கு அரியதாகி வேத பொருளாய் மிகவிளக்கி என்கிறார் மாங்குடி மருதனார் அவர்கள். வேத பொருளை விறகால் விரித்தும் என்கிறார் செங்கனார் அவர்கள். எல்லா பொருளும் இதன்பால் உள்ள, இதன்பால் இல்லாத எப்பொருளும் இல்லையால் என்று தமிழ் நாகனார் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். அடுத்து பார்த்திங்கன்னா லத்தீன் மொழியில் வீரமாமுனிவர் அவர்களும், ஜெர்மனியில் கிரால் என்பவரும், ஆங்கிலத்தில் ஜியு போப், பிரான்சில் ஏரியல், ரூசிய மொழியில் யூரிக்ளோவோஸ் என்பவரும், சிங்களத்தில் மிசிகாமி அம்மையாரும், இந்தியில் பிடி ஜெயின் என்பவரும், தெலுங்கில் வைத்தியநாதவும், மலையாளத்தில் திவான் பகதூர் கோவிந்தம் பிள்ளை இவங்கெல்லாமே மொழிபெயர்த்திருக்கிறாங்க. இதுக்கு திருவள்ளுவரை பற்றி 11 நாயனார், தேவரார், முதல் பாவர, தெய்வ புலவர், நான்முகன், மாதான பங்கி, சென்னா போதார், பெருநாவலர், பொய்யில் புலவர், திருவள்ளுவர் அப்படின்னு அழைக்கிறாங்க. திருக்குறளுடைய காலம் 3 அப்படின்னு மறைமலை அடைவர்கள் சொல்லுகிறார். இல்லை அதெல்லாம் கிடையாது, ராமச்சந்திர தீட்சிதர் 1 அல்லது 2 அப்படின்னு சொல்கிறாரு. ராசம் நினைக்கிறார் 1 முதல் 3க்கு இடைப்பட்ட காலம் என்று சொல்கிறாரு. இல்லை மறைமலை அடிகளை மீண்டும் ஆராய்ச்சி செஞ்சு அது கிமு 31 அப்படின்னு சிறப்பாக சொல்கிறாரு. இதெல்லாமே திருக்குறளினுடைய சிறப்புகள். அடுத்து பார்த்திங்கன்னா இரட்டை காப்பியங்கள் எல்லாமே நமக்கு தெரியும். சிலப்பதிகார மணிமேகலை இது இரட்டை காப்பியங்கள். இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலை சீத்தலை சாத்தனார் அவர்களும் பாடியிருப்பாங்க. முடிகள் வேந்தர் மூவருக்குரியது அடிகள் நீரை அருளுக என சாத்தனார் இளங்கோவடிகளை சொல்ல, அறம்பொருள் இன்பம் 3ஐயும் சிலப்பதிகாரம் சொல்லக்கூடிய நூலாக, மணிமேகலை வீடு பற்றி சொல்லக்கூடிய நூலாகவும் இடம்பெற்றிருக்கிறது. இரண்டும் இணைந்தே பெருங்காப்பியங்களாக உருப்பெற்றிருக்கிறது. மணிமேகலை உரைப்பொருள் முற்றிய சிலப்பதிகாரம் முற்றும் என்னும் அடி சான்றாக நிற்கிறது. இரண்டையும் இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கலாம். அப்படி சொல்கிறது தவறு அப்படின்னு யார் சொல்கிறாருன்னா நாவலர் சோமசுந்தர பாரதியார் அவர்கள் குறிப்பிடுகிறார். சிலப்பதிகாரத்தை பற்றி நாம் சொல்லணும்னா தமிழில் இருக்கிற மிக பழமையான ஒரு காப்பியங்களில் சிலப்பதிகாரம் சொல்லலாம். 50 காப்பியங்கள்லேயே காலத்தால் முந்தியது. செங்குட்டுவன் இளவலாக இளங்கோவடிகள் அவர் எழுதியது. 3 நாடுகள், 3 வேந்தர்கள், 3 காண்டம், 3 நகரம் என்ற சிறப்புகள் கொண்ட நூல் சிலப்பதிகாரம். 30 காதைகள் இடம்பெற்றிருக்கிறது. இயல் இசை நாடகம் என்ற பொருள் தொடர்நிலை செய்யுளாக இடம்பெற்றிருக்கிறது. இடையிடையே பாட்டுக்கு உரைநடை இடம்பெறுவதால் உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் என்று சொல்கிறாங்க. நாடக சிறப்பு இருக்கிறான் நாடக காப்பியம். முத்தமிழை பற்றி சொல்வதால் முத்தமிழ் காப்பியம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. 5001 வரிகள் கொண்டது. வைசிய புராணம் 32ஆம் சருக்கம் கண்ணகி கதையை பற்றி சொல்லுகிறது. அதேபோல் 40 நற்றினியில் 216வது பாட்டு உருமொழியறுத்து திருமாவண்ணி அப்படின்ற கண்ணகியினுடைய சிறப்பை பற்றி சொல்லுகிறது. இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. ஏற்கனவே இந்த வினாவை கேட்டிருக்கிறாங்க, அதை கொஞ்சம் பார்த்துங்க. அதேபோல் சிலம்பு தரக்கூடிய செய்தி அப்படின்னு பார்க்கும்பொழுது ரொம்ப முக்கியமானது. திருமணம் முடிந்ததும் தம்பதிகள்லாம் தனி கொடுத்தனம் போகிறாங்க. அந்த செய்தி இதில் தான் இடம்பெறுது. யானை மீது பெண்கள் அமர வைத்து
திருமண செய்தியை ஊருக்கு வீதி உலாவாக அறிவிக்கிறாங்க. மணமுடியில் அரசனையும் வாழ்த்துறாங்க. இதெல்லாமே சிலப்பதிகாரத்தில் இடம்பெறக்கூடிய செய்தி. வஞ்சி மாநகரில் பன்னாட்டு ஒற்றர்கள் இருந்தாங்க அப்படிங்கிற செய்தியெல்லாம் இடம்பெற்றிருக்கிறது. அதே போல் மதுரைக்கு செல்ல 3 வழிகள் இருந்தது. இந்திர விழா 28 நாட்கள் நடந்தது. அரசியல் பிழைத்தோருக்கு அரங்கூற்றாவதும் உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏற்றவர் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும். இதெல்லாமே சிலப்பதிகாரத்தினுடைய பாவிகமாக இடம்பெற்றிருக்கிறது. 3 உண்மைகள் என்று சொல்லலாம். இதுதான் பாவிகம் என்று சொல்கிறாங்க. அதே போல் மதுராபதி சம்பாபதி தெய்வங்கள் நகரை காவல் காத்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது. சூரியன் பலராமன் ஐயான் கோட்டங்களெல்லாம் இருந்தது. ஒருமுகையிலணி பொறுமுகையிலணி கறந்துவர்களி அப்படின்ற மேடை அமைப்பு முறையை பற்றி சொல்லும் பொழுது அந்த திரைகள் இருந்ததை சொல்கிறாங்க. சேரன் விற்கொடியை இமயத்தில் போய் பொறித்தான் அப்படிங்கிற செய்தியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிஞ்சியும் முல்லையும் முறைமையில் திருந்து பாலை என்பது ஒரு படிவம் கொள்ளும் மாங்காட்டு மரியோன் சொல்லக்கூடிய செய்தி. முற்பகல் செய்யின் பிற்பகல் தாமே விளையும் அப்படிங்கிற செய்தி. இதெல்லாம் சிலப்பதிகாரத்தில் இடம்பெறக்கூடியது. வேத்தியல் பொதுவியல் என இருவகை கூத்துகள் இருந்திருக்கிறது. பசியும் பிணியும் பகையும் நீங்கி வசியும் வளனும் சுரக்க வாழ்த்துவர் அப்படிங்கிற செய்தி. மகுருளி ஆற்றுடன் பன்மொழி எடுக்கத்து குமரை கூடும் கொடுங்கடல் கொள்ற அப்படிங்கிற செய்தி சிலப்பதிகாரத்தில் தான் இடம்பெற்றிருக்கிறது. புகார் நகரம் மருவூர் பாக்கம் பட்டினப்பாக்கம் இந்த 2 பகுதிகளாக இந்த புகார் நகரம் இருந்திருக்கிறது. புகார் நகரம் மருவூர் பாக்கம் பட்டினப்பாக்கம் அப்படின்னு 2ஆக பிரிஞ்சு இருந்திருக்கிறது. அங்கே பார்த்திங்கன்னா நாலங்காடிகள் அல்லங்காடிகள்லாம் இருந்திருக்கிறது. ஐம்பெருங்குழுக்கள் இன்பேராயம் ஐவகை மன்றங்கள் அற்புத செய்திகளை சொல்லக்கூடிய இடமாக இருந்திருக்கு. இதெல்லாமே சிலப்பதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கிற செய்திகள். இதில் ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு இதில் எந்த நூலில் இடம்பெற்றது அப்படின்னு கேட்கலாம். இந்த மணிமேகலை பற்றி சொல்லும் பொழுது அது துறவை பற்றி சொல்லுது. 4286 அடிகளை கொண்டு ஆசிரியப்பாவலான ஒரு நூல் ஏய்வு என்னும் வனப்பில் அடங்கியிருக்கிறது. ரொம்ப முக்கியமானது. எந்த வனப்பில் மணிமேகலை இடம்பெற்றிருக்கிறது? ஏய்வு என்னும் வனப்பில் இருக்கிறது. 30 காதைகளை கொண்டு இடம்பெறுகிறது. மாதவியினுடைய மகள் தான் அந்த மணிமேகலை. பௌத்த மதம் சாருகிறாள். யார்? கோவலன் கொலையுண்ட செய்தி கேட்டவுடனே மாதவி மணிமேகலையோடு பௌத்த மதத்துக்கு போகிறான். ஒரு நாள் மலவு பறிக்க ஓவனம் போகும்பொழுது தான் உதயகுமாரன் பின் தொடர வரான். அதுக்கு 5 பள்ளிங்கி கரையில் போய் ஒளிஞ்சிக்கிறான். அதுக்கப்புறம் மணிமேகலை தெய்வம் மணிமேகலையை மணிப்பல்லவத்துக்கு கொண்டு போய் புத்தகவீடிய பழம்பெருப்பு அவருடைய முற்பிறவியெல்லாம் சொல்ல தீவத்தலைய உதவியால் அமுத சுரபியை அவர் பெறுகிறார். ஆகாய வழி பூம்புகார் அரவணடிகளிடம் அறமும் உணர்கிறாள். ஆதிரியிடம் அமுத முதலாக பச்சையை பெற்று எல்லாத்துக்கும் பசியை போக்குறாங்க. மணந்திருந்து சிறை கூட்டத்தை அறக்கூட்டமாக அரசன் மாற்றுகிறான். தன்னையே சுற்றி திரையக்கூடிய உதயகுமாரனுக்கு உயரிய நீதியை சொன்னால் பயனில்லை. காயசண்டியின் உருவில் அவன் வர ஆரம்பிக்கிறான். அதை இப்பயும் பின்தொடர்றான். காயசண்டி கணவன் காஞ்சனன் அவர்கள் அவரை கொன்னுடுறான். இளவரசனை வாளால் வெட்டிய காரணம் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு மணிமேகலையை சிறையில் அடைச்சிட்றாங்க. அதுக்கப்புறமேலு சிறையில் இருந்துட்டு சிறை கூட்டத்தை அரை கூட்டமாக மாற்றக்கூடிய சிறப்பு. இதெல்லாமே மணிமேகலை இடம்பெறக்கூடிய சுருக்கமான கதைகள். மணிமேகலை வேறு எந்த காப்பியத்தை விடவும் மிகவும் எளிமையான ஒரு காப்பியம் சொல்லலாம். அறங்களை சொல்வதனால அறக்காப்பியம் என்று அழைக்கிறாங்க. இதில் மிகப்பெரிய ஒரு புரட்சி அப்படின்னா மது ஒழிப்பு, சாதி ஒழிப்பு, சிறை ஒழிப்பு, பரத்தி ஒழிப்பு இதெல்லாமே மணிமேகலை பேசுகிறது. களவு கொலை ஒழிப்பு இதெல்லாமே பேசப்படுகிறது. சீர்திருத்தம், இவ்வளவு சீர்திருத்தங்களை சொல்வதனால் இதை சீர்திருத்த காப்பியம் என்று அழைக்கிறாங்க. காலம் இடம் இடன் கடந்த குறிக்கோள்கள் இடம்பெற்றிருக்கிறது. தமிழின் முதல் சமய காப்பியமாக இந்த மணிமேகலையை சொல்லலாம். கிளைக்கதைகள் அதிகமாக இருக்கக்கூடிய கதை களஞ்சியமாக மணிமேகலை இருக்கிறது. பரத்தை பெண்களை காப்பிய தலைவியாக கொண்டு இடம்பெறுவதனால் இது புரட்சி காப்பியம் என்று சொல்கிறாங்க. பசிப்பினி ஒழிக்கும் அறம் பேசக்கூடியது மணிமேகலை தான். அறங்களில் சிறந்தது அன்பறம்தான். எவரையும் திருத்த முடியும் என்ற ஒரு நிறுவக்கூடிய காப்பியம் இந்த மணிமேகலை தானா. அதேபோல் சமய வேறுபாடு இல்லாத சங்ககாலத்தை அடுத்து இடம்பெற்றது. அதேபோல் பசுவின் பெருமையினை பாங்குடன் சொல்லக்கூடிய நூல் இந்த மணிமேகலை. ஒழுக்கத்தால் உயர்வுண்டு பிறப்பால் பெருமை இல்லை அப்படிங்கிறதான். பிறப்பால் பெருமை கிடையாதான், ஒழுக்கத்தால் மட்டும்தான் உயர்வு உண்டு அப்படிங்கிறத மணிமேகலை தான் சொல்லுகிறது. இந்த வரிகளை கொடுத்துட்டு இது எந்த நூல் சொல்லுதுன்னு அற்புதமாக கேட்கலாம். அதே போல் பசிப்பினி முதல் அறமாக கொண்ட நூல் மணிமேகலை தான்.
துறவு காப்பியம் மணிமேகலை துறவு அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. திருவள்ளுவரை பொய்யியல் புலவர் என சொல்லப்பட்டு திருக்குறளை பொருளுரை என்றும் சொல்லக்கூடிய நூல் மணிமேகலை தான். இது ரொம்ப முக்கியமானது. திருக்குறளை பொருளுரைன்னு சொல்கிறாங்க, திருவள்ளுவரை பொய்யியல் புலவர்னு சொல்லக்கூடிய காப்பியம் மணிமேகலை தான். இப்போ மணிமேகலை இயற்றியவர் சீத்தலை சாத்தனார். அப்போ அவர் தான் சொல்லியிருப்பார், மண்டினி ஞாலத்து வாழ்வோர்க்கெல்லாம் உண்டி கொடுத்தூர் இரு கொடுத்தோரே அப்படிங்கிற செய்தி இடம்பெற்றிருக்கிறது. அறமெனப்படுவது யாதென கேட்பின் மண்ணுயிர்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உறையுளும் அல்லது கண்டது இல் அப்படிங்கிற சிறப்பான வரி இடம்பெற்றது மணிமேகலையில் தான். இதுபோல் இரட்டை காப்பியங்களில் சிலப்பதிகாரம், மணிமேகலை போன்ற செய்திகள் இடம்பெற்றிருக்கிறது. இந்த சேனலை புதுசாக இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் செய்யுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சிங்க, ஆளுங்கிற பெல் ஐக்கான். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அத்தனை வீடியோகளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்கும். இல்லை ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு எதாவது உங்களுக்கு தேவை, டிஆர்பிக்கு என்ன தேவை, டெட்டுக்கு என்ன தேவை, எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத சொன்னிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வீடியோ மேக் பண்ணி போடலாம். இப்போ போடக்கூடிய அத்தனை காணொளிகளும் இடைவிடாமல் பார்த்துக்கிட்டே இருங்க. உங்களுக்கு தேவையான தரவுகளை நான் தேடி போட்டுக்கிட்டே இருக்கிறேன். நன்றி, வணக்கம்.